ரோஸ் மில்க் டீ கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இது வந்து 250 கிராம் மெஷர்மெண்ட் தான் நான் அதில் ஷேர் பண்ணியிருக்கேன். இதுக்கு 2 எக் வந்து எடுத்துட்டு எக் ஒயிட் அண்ட் எக் யோக்கை வந்து செப்பரேட் பண்ணி தனியாக பவுலில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் எக் ஒயிட் வந்து பீட் பண்ணிக்கலாம். அதில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பவுடர் சுகர் ஆட் பண்ணி பீட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி க்ரீமி கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் அதுலேயே ஆயில் ஆட் பண்ணி லைட்டாக பீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எக் யோக்கில் வந்து சால்ட்டும் வெனிலா எசன்ஸும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே நம்ம ஃபர்ஸ்ட் பீட் பண்ணி வச்சிருந்த ஒயிட்டை வந்து 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணி லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ இந்த எக் யோக் மிக்சரை வந்து நம்ம எக் ஒயிட்டோட ஃபுல்லாக ஆட் பண்ணிட்டு ஜென்டலாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ட்ரை இன்கிரீடியன்ஸ் மைதா அண்ட் பேக்கிங் பவுடரை வந்து சளிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ மில்கோட வந்து ரோஸ் மில்க் எமல்ஷன் வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். டேரெக்டாக வந்து பேட்டரில் ஆட் பண்ணக்கூடாது. இப்போ ட்ரை இன்கிரீடியன்ஸும் ரோஸ் மில்க் மிக்சர் ரெண்டுமே வந்து எக்கோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுமே ஆல்டர்னேட்டிவ் ஆட் பண்ணி ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது 5 இன்ச் கேக் டின் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் பேட்டர் போர் பண்ணிவிட்டு 180 டிகிரி செல்சியஸ் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆன ஓடிஜியில் 20-25 மினிட்ஸ் பேக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம சூப்பர் சாஃப்ட் அண்ட் ஸ்பாஞ்சியான ரோஸ் மில்க் டீ கேக் ரெடி. இதில் நம்ம வந்து எந்த ஒரு கேக் ஜெல்லும் யூஸ் பண்ணலை, பேக்கிங் பவுடர் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். உங்களுக்கு டீட்டெயில் மெஷர்மெண்ட் வேணும்னா ரோஸ் மில்க்னு கமெண்ட் பண்ணுங்கள், நானே உங்களுக்கு டிஎம் பண்ணுறேன்.